ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே சமையல். இன்னைக்கு நம்ம ஜே சமையல் சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி சூப்பராக செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாயங்கால நேரம் ஒரு கப் டீ இல்லாட்டினா காஃபி கூட நல்லா சூடாக மொறுன்னு வெங்காய பக்கோடா செஞ்சு சாப்பிட்டா அது வேற லெவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காய பக்கோடா எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜே சமையல் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் சைஸ் சின்னதா இருந்தா ஒரு 4 எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை உதிரியா சேர்த்து பசஞ்சு விட்டுக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க. அதோட ஒரு கை நறுக்குன மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்துக்கு பதிலா ஒரு 4 பல் பூண்டை தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நாம இதை அழுத்தி பிசைறப்போ வெங்காயத்தோட உப்பு சேர்ந்து இந்த மாதிரி வெங்காயத்துல இருந்து தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி வரும். இந்த சைடு கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்புல வச்சிருங்க. இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடாம லைட்டா கொஞ்சம் லூஸ் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல. பெரும்பாலும் இதுக்கு தண்ணி தேவைப்படாது. வெங்காயத்துல இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. லாஸ்டா நம்ம ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெயை சுட வச்சிருந்தோம்ல, அதுல இருந்து ஒரு குழிக்கரண்டி சூடான எண்ணெய் இதுல சேர்த்துக்கலாம். நாம இதுல சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால வெங்காய பக்கோடா நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு மாவு ரெடியா இருக்கு. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மாவை அப்படியே போடாம லைட்டா க்ரஷ் பண்ணி விட்டு எண்ணெயில போடுங்க. அப்பதான் சின்ன சின்ன கெட்டி பீசஸா விழும். வெங்காயமும் தனித்தனியா இல்லாம மாவோட மிக்ஸ் ஆகி வரும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி பாதி போல ஃப்ரை ஆனதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் எடுத்துடலாம். வெங்காய பக்கோடா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா மொறுன்னு ரெடி ஆயிருச்சு. வெங்காய பக்கோடா மொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். டீ டைம் அப்போ இந்த ஸ்நாக்கோட சேர்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படின்னு ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.